ஹலோ aspirants, வெல்கம் டு UPSC Notes 2025 சேனல். இன்றைக்கி நம்ம NCERT கிளாஸ் 6th ஜியாகிரஃபியோட ஃபஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்த வீடியோவில் இருக்கிறது எல்லாமே புக்கில் இருக்கிறது மட்டும்தான், நோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். புக்கில் என்ன இருக்கோ அது அப்படியே தான் இந்த வீடியோலையும் இருக்க போகுது. இந்த வீடியோ பார்த்துட்டு புக்கை ரீட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் உங்கள் மைண்டில் ஏற்றிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். செலஸ்டியல் பாடிஸ். செலஸ்டியல் பாடிஸ்ன்றது யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் குரூப்பாக கால் பண்ணோம்னா அதான் செலஸ்டியல் பாடிஸ். சில செலஸ்டியல் பாடிஸ் வந்து அதோட ஓன் லைட் அண்ட் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி எமிட் பண்ணும். அது எல்லாமே வந்து ஸ்டார்ஸ். நம்ம எக்ஸாம்பிளுக்கு சன் வந்து ஒரு ஸ்டார். சில செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் பாடிஸ் அதோட ஓன் லைட் அண்ட் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணாது. அது எல்லாமே பிளானட்ஸ். நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்க 8 பிளானட்ஸ் வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அடுத்து கான்ஸ்டலேஷன். கான்ஸ்டலேஷன்னா என்னென்னா, நம்ம ஏர்த்ல இருந்து பார்க்கும்போது ரொம்ப பிரைட்டான சில ஸ்டார்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு இமேஜினரி லைன் மூலியமாக ஜாயின் பண்ணி அதுக்கு ஒரு நேமும் ஷேப்பும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து கான்ஸ்டலேஷன். ஓகே, போல் ஸ்டார் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த போல் ஸ்டாருக்காக நம்ம ஃபஸ்ட்டு நார்த்து போல் போயிடுவோம். ஓகே, போயாச்சு. போல் ஸ்டார் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் கான்ஸ்டலேஷன் ஹெல்ப் பண்ண போகுது. நம்ம ஏர்த்ல இருந்து ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டலேஷன்னா அது வந்து உஸ்ட்ரா மேஜர் தான். உஸ்ட்ரா மேஜர் வச்சு தான் நம்ம பொலாரிஸை கண்டுபிடிக்க போகிறோம். பொலாரிஸ் தான் நம்மளோட போல் ஸ்டார். ஓகே, வாங்க அதை தேடுவோம். இதோ இருக்கு. இதுதான் வந்து உஸ்ட்ரா மேஜர். இதோட இங்கிலீஷ் நேம் வச்சுக்கலாம், அதான் பிக் பியர் கான்ஸ்டலேஷன் சொல்லுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் 2 ஸ்டார் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாரை வச்சு தான் நம்ம போல் ஸ்டாரை கண்டுபிடிப்போம், அதாவது பொலாரிஸ். ஏன் பொலாரிஸ் நம்ம நார்த் போல் ஸ்டாராக இருக்குன்னா, நம்ம எர்த்தோட நார்த்து போல் டைரக்டா ஒரு ஸ்டார் பாயிண்ட் பண்ணும். அதுதான் வந்து பொலாரிஸ். பொலாரிஸ் வந்து எப்பயுமே நம்மளோட போல் ஸ்டாரா இருக்காது. இந்த வீடியோல வர மாதிரி நம்ம எர்த் டில்டா இருக்கிறனால ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து நம்ம போல் ஸ்டார் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த சைக்கிள் வந்து 26,000 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். கரண்டா இப்போ நம்மளோட நார்த் போல் ஸ்டார் வந்து பொலாரிஸ். ஓகே, அடுத்து நம்ம சோலார் சிஸ்டம் பற்றி பார்ப்போம். சரி, நம்ம சோலார் சிஸ்டமில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு சன். நம்ம சோலார் சிஸ்டம்க்கே சென்டர் சன்னு தான். அடுத்து நம்ம சன்னை சுற்றி வர்றதுக்கு 8 பிளானட்ஸ். அதுக்கு நடுவில் ஆஸ்ட்ராய்ட்ஸும் மீட்ராய்ட்ஸும். நம்ம ஒவ்வொரு பிளானட்டுக்கும் மூன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாமே நேச்சுரல் சேட்டலைட்ஸ். இது எல்லாம் வந்து இருக்கிறது தான் நம்ம சோலார் சிஸ்டம். ஓகே, இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சன்னை பற்றி பார்த்துடலாம். நம்ம சன் தான் நம்மளோட சோலார் சிஸ்டமோட சென்டர் பார்ட். நம்ம சன் தான் நம்ம சோலார் சிஸ்டம்க்கே ஒரு அல்டிமேட் ஹீட் சோர்ஸ். சன் இல்லைன்னா இந்நேரம் நம்ம சோலார் சிஸ்டமே இருந்திருக்காது. நம்ம எல்லா பிளானட்ஸுமே ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டில் வந்து ரிவால்வ் ஆகிட்ருக்கோன்னா அதுக்குரிய பைண்டிங் ஃபோர்ஸை நம்ம சன் தான் ப்ரொவைட் பண்ணுது. சன் வந்து ஃபுல்லாக ஹாட் கேஸஸால் உருவானது. அதோட ஹீட்னஸை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக பண்ண முடியாது, ரொம்ப 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 ஜாஸ்தி. ஆனால் நம்ம சொல்கிறோம் இங்கே வெயில் அடிக்குது நான் தாங்குறேனே அப்படிலாம் நீங்கள் சொல்லலாம். ஏன்னா நம்ம எர்த்து வந்து சன் கிட்ட கிடையாது. இருந்தாலும் நம்மளோட நியரஸ்ட் ஸ்டார் சன் தான், ஆனால் அவ்வளோ கிட்ட இல்லை. நம்ம சன்னுக்கும் எர்த்துக்கும் வந்து 150 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஒரு சேஃபான சன் ஹீட்டை தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, அடுத்து நம்ம பிளானட்ஸ் தான் வந்து மொத்தம் 8 இருக்கா? மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், அப்புறம் நெப்டியூன். இந்த 8 பிளானட்ஸாக நம்ம சோலார் சிஸ்டம் உரிய பிளானட்ஸ். ப்ளூட்டோ வந்து ஒன்ஸ் இருந்துச்சு, பட் ஆனால் அது வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டை வந்து ஃபாலோ பண்ணல சன்னை சுற்றி. அதனால் 2006 வந்து ப்ளூட்டோவை டிராஃப்ட் பிளானட்டாக அறிவிச்சிட்டாங்க. அதனால் ப்ளூட்டோ வந்து நம்ம பிளானட் கிடையாது, நம்ம சோலார் சிஸ்டமோட பிளானட்டே கிடையாது. ஓகே, அடுத்து நம்ம எர்த்தை பற்றி பார்ப்போம். நம்ம எர்த்து தான் வந்து சோலார் சிஸ்டம்லேயே தேர்டாக இருக்கக்கூடியது. மெர்க்குரி, வீனஸ், அப்புறம் எர்த்து. தேர்டாக இருக்கக்கூடிய பிளானட் வந்து நம்ம எர்த்து தான். நம்ம எர்த் வந்து 5th லார்ஜஸ்ட் பிளானட். நம்ம எர்த் வந்து இந்த மாதிரி ஸ்டிமுலேஷன்ஸில் பார்க்குற மாதிரி பர்ஃபெக்டான ஸ்பியர்லாம் கிடையாது. நம்ம எர்த்தோட ஷேப்பை ஜியாய்டுன்னு சொல்லுவோம். ஜியாய்டுனா எர்த் லைக் ஷேப்புன்னு அர்த்தம். இந்த ஜியாய்டுன்ற ஷேப் எப்படின்னா, நம்ம ஈக்வேட்டாரில் வந்து ரொம்ப பல்ஜாக இருக்கும், போலாரில் வந்து ரொம்ப ஃப்ளாட்டனாக இருக்கும். இதுதான் நம்ம எர்த்தோட ஷேப். நம்ம
இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சதுலேயே லைஃப் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கிற ஒரு பிளானட்னா அது நம்ம பிளானட் மட்டும்தான். அதுக்கு வந்து நிறைய ஃபேவரபிள் சுச்சுவேஷன்ஸ் நம்ம எர்த்துக்கு நிறைய ஃபேவரபிள் சுச்சுவேஷன்ஸ் இருந்தனால தான் இங்கே லைஃப் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. அடுத்து நம்ம மூன் பற்றி பார்க்கலாம். நம்ம எர்த்தோட ஒரே ஒரு நேச்சுரல் சேட்டலைட் மூன் மட்டும்தான். மூனோட டயாமீட்டர் வந்து எர்த்தோட டயாமீட்டரில் 1/4 1/4 4ல் ஒரு பங்கு தான் மூனோட டயாமீட்டர். மூன் வந்து நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா வந்து கிட்டலாம் இல்ல. நமக்கும் மூணுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 3,84,400 கிலோமீட்டர்ஸ். பார்க்க கிட்ட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா ரொம்ப ரொம்ப தூரம். நம்ம எர்த் வந்து சன்னை சுற்றி வர்றதுக்கு 365.5 டேஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம மூன் வந்து எர்த்தை சுற்றி வர்றதுக்கு 27 டேஸ் ஆகும். நம்ம பௌர்ணமி, அமாவாசை அதெல்லாம் இந்த சைக்கிளில் நடக்கிறது தான். நம்ம எர்த்தில் லைஃப் எக்ஸிஸ்ட் ஆன மாதிரி ஏன் மூனில் ஆகலைன்னு நம்ம வந்து யோசிக்கலாம். பிகாஸ் மூனில் வந்து அட்மாஸ்பியரே கிடையாது. அட்மாஸ்பியரே இல்லாதனால அங்கே அதால் எதையுமே தக்க வச்சுக்க முடியாது இல்லையா? அதுவும் இல்லாமல் அது வந்து ரொம்ப ரஃப் சர்ஃபேஸ், ஃபுல்லாக டஸ்ட்டு, கிரேட்டர்ஸ், மேடு, பள்ளம், மலைகள் இதெல்லாமே ரொம்ப ரஃப்பான சர்ஃபேஸ். அதனால மூனில் வந்து லைஃப் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. ஓகே, இப்போ ஆஸ்ட்ராய்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆஸ்ட்ராய்ட்ஸ்ன்றது என்னென்னா, பிக் பேங் ஸ்டார்ட் ஆன டைம்ஸில் பிளானட் உருவாக ஆரம்பிச்சிருக்கும். அப்படி உருவாக ஸ்டார்ட் ஆகும்போது சில பிளானட்ஸ் வந்து கொலாய்டாக இருக்கும். சில பிளானட்ஸ் 2-4 ராக்ஸ் வச்சு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலியமாக ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த மாதிரி ப்ராசஸில் வந்து சில ராக்ஸ் வந்து செதறி இருக்கும், ஸ்பேஸில் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ராக்ஸ் எல்லாமே வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ் தான். நம்ம ஏன் இங்கே ஆஸ்ட்ராய்ட்ஸ் பற்றி பேசுகிறோம்னா, நம்ம சோலார் சிஸ்டமில் ஒரு ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டே இருக்குது. அது எதுக்கு நடுவில் இருக்குன்னா, ஜூபிட்டருக்கும் மார்ஸ்க்கும் நடுவில் இருக்குது. இன்னொரு பாயிண்ட் இருக்குது, என்னென்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து ஆவரேஜ் பிளானட் சைஸை விட சின்னதாக தான் இருக்கும். அடுத்து மீட்ராய்ட்ஸ்ன்றது என்னென்னா, இது வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸை விட ரொம்ப ரொம்ப சின்னது. ஆனால் அது வந்து ஃப்ளேமபிள். எப்போல்லாம் அதுக்கு ஏதாவது ஃப்ரிக்ஷனோ ஏதாவது ஹீட் சோர்ஸோ கிடச்சிச்சின்னா அது வந்து ஃப்ளேம் ஆயிடும். மோஸ்ட்லி இந்த மீட்ராய்ட்ஸ் வந்து சன் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழில் சொல்லணும்னா நம்ம எரி நட்சத்திரம்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து மீட்ராய்ட்ஸ். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ரிலிம்ஸ் 2024 யூபிஎஸ்சியோடது நெருங்கிட்டே இருக்குது. யூபிஎஸ்சி சிலபஸோட டீகோடிங் ப்ளஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ்லாம் வந்து எந்தெந்த வெப்சைட்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மேலே என் கார்டில் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள்.